ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸே சுத்தமாக வராது, ஸ்கூலில் சொல்லித்தரதும் புரியல. ஆனால் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா? இதோ உங்களுக்கான சேனல் இது தான். நம்மளோட சேனலில் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி மேக்ஸில் எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். 10th Standard Maths Chapter 2 Numbers in Sequence Exercise 2.3 Fourth Sum. Solve 3x minus 2 congruent to 0 modulo 11. Questionல ஒரு modulo congruent equation கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போது 3x minus 2 அப்படி இருக்கும். ஸோ ரிமைண்டர் 0 அப்படின்றதுனால நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. கான்கிரண்ட் என்னவா மாறும், ஈக்குவலாக மாறும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற டிவைசர் வந்து 11 இல்லையா? ஸோ 11 இன்டூ என், அது கூட ஏதாவது ஒரு இன்டீஜர் போடணும் இல்லையா? ஃபார் சம் இன்டீஜர் என். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? ஸோ அதை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க. 3x ஈக்குவல் டு 11n -2 இங்கே போகும்போது +2 ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 11n + 2/3. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா எண்ணுக்கு ஒரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணி என்ன நம்பர் எண்ணுக்கு நம்ம போடும்போது 11ஆல் மல்டிப்ளை பண்ணி +2ஆல் ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் 3ஆல் டிவைசபிள் ஆகும்போது ரிமைண்டர் வந்து நமக்கு 0 கிடைக்கணும். எந்த நம்பரும் இருக்கக்கூடாது ரிமைண்டரில், சரியா? அப்படி இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வேல்யூ தான் எண்ணுக்கு நம்ம போடணும், சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் நம்ம. when n ஈக்குவல் டு, சரியா? இப்போ இதில் தான் நம்ம போட போகிறோம். என்னோட வேல்யூ 1 போடுறேன்னு வச்சுக்கோங்க. 11 × 1 11, 11 + 2 13 ஆகிடும். ஸோ 13 வந்து 3 டேபிளில் என்ன ஆகாது, டிவைட் ஆகும். பட் ரிமைண்டர் என்ன ஆகும், பேலன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் 1 இஸ் நாட் பாசிபிள். நான் என்னுக்கு பதிலாக 2 போடுறேன், சரிங்களா? 11 × 2 22, 22 + 2 24, ரைட்? 24. ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். n ஈக்குவல் டு 2ன்னு போட்டேன்னா x ஈக்குவல் டு 11 × 2 + 2/3. 11 × 2 22 + 2/3. ஸோ 24/3. 3 8s 24 இல்லையா? ஸோ n வந்து 2ன்னு இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ 8. நெக்ஸ்ட் இப்போது 3 4 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகாது, 3ஆல் டிவைசபிள் ஆகாது, ஓகேவா? ஸோ நான் எண்ணுக்கு 5ன்னு கொடுக்குறேன். when n ஈக்குவல் டு 5, x ஈக்குவல் டு 11 × இதனை என்னுக்கு பதிலாக 5 + 2/3. 11 5s 55 + 2/3 57 இல்லையா? 57/3. இப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 1s 3, பேலன்ஸ் 2. ஸோ 3 9s 27, 19. நெக்ஸ்ட்டு என்னுக்கு பதில் 8 போடலாம். when n ஈக்குவல் டு 8. நான் எப்படி டேரெக்டாக 2 5 8 போடுறேன் அப்படின்னா ஒரு வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம்னா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? ஸோ எப்படியே சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, என்னுக்கு பதிலாக 1 போட்டு பார்ப்போம், ஓகேவா? ஸோ 2 போட்டு பார்ப்போம்னு சொல்லும் போது தான் எனக்கு என்ன ஆச்சு, ஆன்சர் கரெக்டாக டிவைட் ஆச்சு. அதனால் நான் டேரெக்டாக 2 போட்டேன். அதே மாதிரி 3 and 4 நீங்கள் சொல்லி பாருங்கள், ஓகே? நெக்ஸ்ட் இப்போது 5 போட்டால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அடுத்தது 6 7 போட்டு பாருங்கள், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 6 போட்டேன்னா 66 + 2, ஸோ 68/3ன்னு வரும். அப்போது 68ன்றது 3 டேபிளில் கேன்சல் ஆகாது, ஓகேவா? ரிமைண்டர் சம் வேல்யூ வரும், ரிமைண்டர் 0 கிடைக்காது. ஸோ அப்போது 6 வந்து 6 and 7 வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இப்போ 8 x ஈக்குவல் டு 11 × 8 + 2/3. 88 + 2/3 90 இல்லையா? 90/3. ஸோ கேன்சல் பண்ணால் 30. நெக்ஸ்ட்டு இங்கே 9 போட்டு பார்த்தா 99 + 2 101 வரும் இல்லையா? ஸோ 101ன்றது 3 டேபிளில் கேன்சல் ஆகாது. அடுத்தது 10 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. என்னுக்கு பதில்
11 into 10 110 இல்லையா 110 plus 2 112 by 3 ஸோ 112ன்றது 3 டேபிளில் கேன்சல் ஆகாது 112ன்றது 3 டேபிளில் பாருங்கள் 3 3s 9 போடுவோமா பேலன்ஸ் 2 இருக்கும் ஸோ 22 வராது அப்போ இங்கே என்ன எத்தனை டைம் வரும் 3 7s 21ன்னு வரும் அப்போ ரிமைண்டர் இங்கே என்ன இருக்குது 1ன்றது பேலன்ஸ் இருக்குது அதனால என்ன பாசிபிலிட்டி கிடையாது 9ன்ற வேல்யூ கிடையாது இப்போ 11 போட்டு பார்ப்போமா when n is equal to 11 x equal to 11 into 11 plus 2 by 3 11 into 11 121 plus 2 by 121 plus 2 123 by sorry 3 இல்லையா 123 by 3 இப்போ இதை நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா 3 4s 12 3 1s 3 ஸோ 41 இப்போ எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் எழுதிடலாமா the value of x is 8 19 30 41 8 19 30 41 ஸோ அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா